புதல்வன் திட்டத்தை அமல்படுத்த ஏதுவாக முதற்கட்டமாக 401 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 3,28,000 மாணவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்க ஏற்பாடு. அரசு துறைகளில் பட்டியலினத்தை சேர்ந்த அதிகாரிகள் பதவி இறக்கம் செய்யப்படுவதாக MP ரவிக்குமார் குற்றச்சாட்டு. பட்டியலினத்தோருக்கு இழைக்கப்படும் அநீதியை தடுக்க தனி சட்டம் நிறைவேற்றுவோம் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பல்வேறு கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் பணியாற்றிய விவகாரம். அறிக்கை தருமாறு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் ரவி உத்தரவு. மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை சந்திக்க டெல்லி சென்றார் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். காவிரி நீர் மேகதாது விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக தகவல். புதுக்கோட்டை மீனவர்களுக்கு 2வது முறையாக காவலை நீட்டித்த இலங்கை நீதிமன்றம். வரும் 29ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க உத்தரவு. சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஓய்வு பெற்ற அக்னி வீரர்களுக்கு துணை ராணுவ படைகளில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. வயது வரம்பு தளர்வு உள்ளிட்ட சலுகைகளும் அறிவிப்பு. இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டி. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அறிவிப்பு. ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 3,040 ரூபாய் சரிவு. சிவகாசியில் காதல் திருமணம் செய்த இளைஞர் வெட்டி படுகொலை. பெண்ணின் சகோதரர் உள்பட 3 பேர் கைது. ஓராண்டுக்கு பிறகு 90 அடியை நெருங்கியது மேட்டூர் அணை. நீர்வரத்து 60,771 கன அடியில் இருந்து 33,000 குறைந்தது. அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுவதற்காகவே தேர்தலில் இருந்து விலகல். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விளக்கம். தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற 2,000 ஏக்கருக்கு மேல் நிலம் தேவைப்படுவதாக அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். நிலம் கையகப்படுத்துவதற்கு தமிழக அரசு தாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு. முழு கொள்ளளவை எட்டியது கிருஷ்ணராஜசாகர் அணை. கபினி, KRS அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 50,500 கன அடி நீர் வெளியேற்றம். பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 5,971 கன அடியாக அதிகரிப்பு. 105 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 85 அடியாக உயர்வு. குஜராத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வதோதரா, ஆனந்த் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடுப்பு அளவுக்கு சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்தது. கர்நாடக சட்டமன்றத்துக்குள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக MLA-க்கள். மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தில் 4,000 கோடி ரூபாய் முறைகேடு புகார் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம். டெல்லி வந்துள்ள பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இருதரப்பு தொழில்நுட்ப பாதுகாப்பு, தடையற்ற வர்த்தகம் ஒப்பந்தம் குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை. முடிந்து போன பண மதிப்பிழப்பு பிழை விவகாரம் குறித்து பேச வேண்டாம் என அறிவுறுத்திய மக்களவை சபாநாயகர். நேரு ஆட்சி எமர்ஜென்சி பற்றி பாஜகவினர் அமைதியாக இருந்தது ஏன் என திரிணாமுல் MP அபிஷேக் பானர்ஜி கேள்வி. கருப்பினத்தவர்களிடையே கமலா ஹாரிஸுக்கு பெருகும் ஆதரவு. டிரம்பின் ஆதரவாளர்களும் ஆதரவு பெற மீட்டுவதால் ரேஸில் முந்துகிறார் கமலா ஹாரிஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.